காட்டுல புலிகள் இருந்தாதான் நிச்சயமா வந்து அந்த தாவர உண்ணிகளை வந்து ஒரு கட்டுப்பாடுகளை வச்சிருக்கோம். தாவர உண்ணிகளை கட்டுப்பாடுல வச்சுக்கிற போதுதான் உங்களுக்கு வந்து செடிகள் வந்து மரமா வரும். மரம் அதிகமா வந்தாதான் ஆக்சிஜன் லெவல் மேல அதிகமா போகும். காற்று நல்ல காற்று கிடைக்கிற போதுதான் வந்து மேகமா போய் மழையா கிடைக்கும். மழை அதிகமா வந்தாதான் உங்களுக்கு ஆறுகள் வரும். ஆறுகள் வந்தாதான் குடிநீர் கிடைக்கும். அதனால காட்டுல புலிகள் இருக்கிறது நம்ம வீட்டுல தண்ணீர் கிடைக்கிறதுக்கு ஒரு பிரதானமான அடிப்படையான ஒரு விஷயம். இதை மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம புலிகள் காப்பகத்துக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குறேன்னு சொல்லலாம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பாத்தீங்கன்னா ஒரு 1498 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருக்கு. சோ இங்கவே வந்து இன்னும் புலிகள் அதிகமான புலிகளை தாங்கக்கூடிய அந்த கேரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கேரிங் கெப்பாசிட்டி வந்து இன்னும் சத்தியமங்கலம் புலிகள் காத்து நிறைய இருக்கு. நாம வந்து கேரிங் கெப்பாசிட்டியை மீறி போகல. இன்னும் புலிகள் வந்து எண்ணிக்கை அதிகமானாலுமே கூட அதை தாங்கக்கூடிய திறன் வந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு இருக்கு. அதனால நம்ம புலிகள் எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னா அது வாழ்விடம் ரொம்ப குறைஞ்சிருமே அப்படின்னு எல்லாம் நினைக்க தேவையில்லை. சோ பறந்து விரிந்த ஏரியாங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வாழ்விடமா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தமிழகத்துல இருக்குன்னு சொல்லலாம். என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்க.